ஞாபகம் இருக்கலாம். கரெக்டா வாங்கிட்டு வந்துரு. என்ன வேலை பக்கம்னு மேக்கப் கிட்ட மறந்துடாத. கரெக்டா வாங்கிட்டு வந்துரு. சின்ன பொண்ணு யாம் தேலறிய? ஆமா, என் மவன என்ன மரியாதை இல்லாம நீ வா பொண்ணா பேச நீ. இது அது ஒரு லவ் தே. அந்த லவ்ல தான் அவர் அப்படி பேசுனேன். இந்த லவ் கவுன்னு பேசலாம் விட்டுட்டு ஒழுங்கா என் மவன மரியாதையா கூப்பிட பழகு. உங்க அம்மா உனக்கு என்ன மரியாதை கொடுத்து வளர்த்திருக்கா? என் மவளுக்கெல்லாம் நான் எப்படி மரியாதையை கத்து கொடுத்து வளர்த்துக்கேன் தெரியுமா? கெட்டின புருஷனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுங்கிறத அவளை பார்த்து கத்துக்கோ நீ. பேபி ஆவின்னு கூப்பிட்டு அலைடா. எம்மா மக்களே வா வா, என்ன சொல்லாம கிளம்ப வந்திருக்க, வா வந்து உட்காரு வா. சின்ன பொண்ணே என் மவ வந்திருக்கா, காபி போட்டு கொண்டா. மர்மம் வரலையாமா? அந்த எடுபட்ட பையில பத்தியாம இப்ப பேசிக்கிட்டு இருக்க? வேலங்காத பைய, உருப்படாத பைய, இன்னும் ஆத்தாளுக்கு பயந்து நடுங்கிட்டு அலைதான். இந்த அவன் தான் போன் போடுதான். இல்ல ஓ முறையில முழிக்க முடியாம தானே நாங்க வந்தேன். நீங்க உங்க ஆத்தாளுக்கு ஊழியம் பாரு. நான் ஒண்ணு அவளுக்கு அடங்கி இருக்க முடியாது. என்ன வரத்து வரா? நீ அவளுக்கு ஏண்டுக்கிட்டு தானே வர? போன வயல விளங்காதவனே. ஏதே நானும் இப்படியே மரியாதை கொடுத்து பேசுறேன் தே. நீ எப்படி வந்த? அத்தாடி இங்கேயும் காணலையே. மர்மோல அங்க என்னது பூனை மாதிரி கிடந்து உருட்டிட்டு கிடக்க? என்னதே ஒரு மாதிரி அலறிட்டு வாரியா? இல்ல மர்மோல அங்க பாத்திரம் பட்டத்தெல்லாம் போட்டு உருட்டிட்டு கிடந்தியா? அத என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு கூப்பிட்டேன். ஒரு 500 ரூபாய் வச்சிருந்தே காணல. என்ன நீ இப்படி சொல்றியே? நாத்து வேற எப்படி சொல்லணும்? அடுக்கலையில வச்சு துட்டுக்கு கைகால முளைச்சிருக்கும். ஆமா கைகால் முளைச்சி கடைக்கு எதுவும் பேகும் போல. அண்ணி எப்போதுல இருந்து காணாம போச்சு? நான் நேத்து நைட் படுக்கும்போது பாத்துட்டு தான படுத்தேன். டப்பாக்குள்ள தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில பார்த்து காணாம போயிட்டு. எந்த படுபாவியோ ராத்திரி ரமானத்தோட வந்து 500 ரூபாய் அடிச்சிட்டு போயிட்டாவல. அண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சாச்சி. கண்டுபிடிச்சேனா? யாமர் முளை சும்மா இருக்க. அந்த களவாணியை தூக்கி போட்டு 4 சவுட்டு கொடு. இதே சொந்தக்காரங்களா இருக்காவளான்னு பாத்துட்டு இருக்கேன். சொந்தமா சொக்காரனோ களவாணினா தூக்கி போட்டு வந்து சாப்பிடணும். இதே உங்க செல்ல வாயால சொல்லிட்டே இல்லதே. இப்ப பாருங்க. ஏத்தே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பல மாசம் ஆயிட்டு. எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? என்னது உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இங்க உள்ள வேலையெல்லாம் யார் பாக்குறது? எங்களுக்கு யார் கொண்டு போறது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, அவ மாமியார் வீட்டுல தான் இருக்கணும் பாத்துக்க. அம்மா வீட்டுக்கு போற நினைப்பெல்லாம் வரவே கூடாது. அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல இருந்துச்சுன்னா அதை ரப்பரை வச்சு அழிச்சு போடு. மருமோலே யாரும் வெளியில கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாத்துட்டு வா. சரி தே. மருமோலே யார் வந்தது? ஏத்தே உங்க மவ ராதிகா தான் வந்திருந்தா. எது ராதிகாவா? எங்க அவ ஆளை காணல? ஏத்தே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அவ மாமியார் வீட்டுல தான் இருக்கணும், அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. அதான் ராதிகாவை இனிமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவ மாமியார் வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டேன்.